வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். சொன்னதை செஞ்சாரு பவுமா. எவ்வளோ உயரங்கிறது முக்கியம் இல்லை சார், எவ்வளோ உயரங்கிறது தான் முக்கியங்கிற மாதிரி சினிமா டைலாக் மாதிரி செஞ்சு காட்டிட்டாரு பவுமா. ஒரு பேட்ஸ்மேனா, ஒரு நல்ல ஃபீல்டரா, ஒரு சிறந்த கேப்டனா இந்தியாவை தோக்கடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அதை செஞ்சு காட்டியிருக்காரு பவுமா. அதுக்கு சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். அதாவது இப்ப எப்படி சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம். இதை அதாவது முன்னெல்லாம் இந்தியாவில் வந்து இதை வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம்ப்பா, ஆனா இப்ப அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 7 வருஷத்துல 2015 இருந்து 2022 முடிய ஹோம்ல நடந்த எல்லா மேட்சையும் சேர்த்து வெறும் 2 மேட்ச் தான் இந்தியா தோத்துருக்கு. பட் இப்ப ரீசெண்டா என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நியூசிலாந்தோட ஒயிட் வாஷ், இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துருக்காங்க. 124 ரன்னை சேஸ் செய்ய முடியல இந்தியாவால டே 3ல தான். இதை நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். எஸ், இதுக்கு என்ன காரணம்? நீங்க ஒரு T20லயோ ஒரு ODIலயோ ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் விரும்புறீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். பட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பியூர் பேட்டர் வேணும், ஒரு பியூர் பவுலர் வேணும். நீங்க இங்கேயும் ஆல்ரவுண்டர் தான் வேணும்னு அடம் பிடிச்சீங்கன்னா இதுதான் நடக்கும். அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர்னு 3 ஆல்ரவுண்டர் ஆட வச்சீங்க. அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இடத்துல தான் புஜாராங்கிற ஒரு பிளேயரோட வேல்யூ என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கல்லு மாதிரி நிப்பாரு, தூண் மாதிரி நிப்பாரு. ராகுல் டிராவிட் என்ன செஞ்சாரு, புஜாரா என்ன செஞ்சாரு? இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல? ஜடேஜாவை தவிர்த்து யார் இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ்? ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டு தாங்க இருக்கு. எஸ், ரிஷப் பண்ட் மாதிரி அதிரடி பேட்டிங் தேவைதான் டெஸ்ட் மேட்ச்ல. பட் ஒரு புஜாரா மாதிரி ஒரு ஆளும் தேவைப்படுது. இத இன்னமும் இந்த இந்தியன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கௌதம் கம்பீர் புரிஞ்சுக்கலனா இது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்க ஒரு டெஸ்ட் டீம். அது மட்டும் இல்லாம மேட்சை கொண்டு போகணும். ஒரு 200 பால் 300 பால் ஆடுற மாதிரி உங்க டீம்ல எந்த பிளேயர் இருக்காங்க? நீங்க ஒன்னும் சேனா கண்ட்ரில விளையாடல, இந்தியால தான் விளையாடுறீங்க. அப்படி இருந்தும் உங்களால இதை மேனேஜ் பண்ண முடியலங்கிறது ரொம்ப 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 மனசு வலிக்குது. எஸ், பும்ரா நல்லா போட்டாரு இல்லன்னு சொல்ல, ஜடேஜா நல்லா போட்டாரு இல்லன்னு சொல்ல, குல்தீப் நல்லா போட்டாரு இல்லன்னு சொல்ல. பட் ஒரு 124 அவங்களால சேஸ் பண்ண முடியலையே. அவங்களும் நல்லா போட்டிருக்காங்க தானே. அவங்களோட பிரைம் பவுலர் கேஷவ் மகாராஜ் அவரு கூட 2 விக்கெட் தான் எடுத்தாரு. ஹேமர் தான் செஞ்சாருன்னு சொல்லணும். மார்க்கோ யான்சனோட ஸ்டார்டிங் விக்கெட்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு டீமா வேற லெவல்ல விளையாண்டாங்க தான். எல்லா கிரெடிட்டும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும். அதாவது இப்ப கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிச்சில் ஒன்றும் பேயெல்லாம் இல்லை, 124 ரன் சேஸ் பண்ணியிருக்க வேண்டியதுதான். அதாவது 124 ரன் சேஸ் பண்ணலாம், இது பேட்டிங்கே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்களும் ஸ்பின் பிச்சு தான் கேட்டோம், இந்த மாதிரி பிச்சு தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் பிச் எப்படி இருக்கும்? ஒரு பேட்டிங் பிளாட் ட்ராக்கா இருந்து டே 4 டே 5ல ஆட முடியாத அளவுக்கு இருக்கும். பட் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா பிச்சு ஃபர்ஸ்ட் நாளே திரும்ப ஆரம்பிக்குது, 2வது நாளே உடைய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பிச்சஸ் தான் இருக்கு. அதுதான் இவங்க கேட்டாங்க. ஓகே, பட் அவங்களுக்கு ஸ்பின்னரை வச்சு தூக்க தெரிஞ்ச உங்களுக்கு அவங்க ஸ்பின்னர் எப்படி ஆட தரணும்னு தெரியாம போச்சு. அதாவது வடச்சென்னையில் சொல்ல மாதிரி அவன் பொருள் எடுத்து அவனே போடுறோங்கிற மாதிரி நம்ம ஸ்பின் பிச்சை வச்சு நம்மளே செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். இந்த இடத்துல நான் புஜாராவை மிஸ் பண்றேன். ஒரு பியூர் பவுலர், ஒரு பியூர் பேட்ஸ்மேன் ஆடி தான் ஆக வேண்டும். இதை கௌதம் கம்பீர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சுமன் கில் இருந்தா அது நடந்திருக்கும், சுமன் கில் இருந்தா இது நடந்திருக்கும். எஸ், இருந்திருந்தா என்ன வேணா நடந்திருக்கும். பட் இல்ல, அதுதான் யதார்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு அக்செப்டட் அக்ரஷனா ஆடி முடிக்கலாம்னு பார்த்தாரு. பட் எல்லா பாலும் 6 போகுமா? போகாது. அந்த இடத்துல ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல விளையாண்டுக்கணும். அக்சர் பட்டேல் கேள்விக்குறி. முகமது சிராஜ் அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருமா பேட்டிங்ல? கேள்விக்குறி. இது மாதிரி கேள்வி மேல கேள்வி போய்கிட்டே இருக்கு. பட் என்னோட தனிப்பட்ட கருத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர் கண்டிப்பா ஆடிதான் ஆக வேணும். நீங்க ஆல்ரவுண்டர் நோக்கி போக போக இந்த மாதிரி சர்க்கிள்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் பிலீவ் பண்றேன். எஸ், அடுத்த மேட்ச் நவம்பர் 22 சனிக்கிழமை நடக்குது. அதுக்கான ப்ரிவியூ பார்ப்போம், அதுக்கான பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது முடிய தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்வை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.